ஃப்ளோர் 2 கிலோ என்னாச்சு? கீரை காலிஃப்ளவர் எவ்வளோண்ணா? 20 ரூபா 5 ரூபா போகுது. என்ன கக்கா யார் வாங்கிட்டு போனா முருங்கைக்காய் எவ்வளோண்ணா? நான் முருங்கைக்காய் எவ்வளோண்ணா? இந்த காய் சின்ன காயா அண்ணா அது போட்டது கூட சின்ன காய் இது பெரிய இதுல 4 காய் தான் பெருசா பூராமே பொடுசு. நான் முருங்கைக்காய் எவ்வளோ கிலோ? இல்ல 50 எடுங்க தான் 1 கிலோ தான் இருந்தாங்க கட்டிட்டு போய் 3 இந்த மாதிரி காயும் இல்ல 2 கிலோ வேணும். நான் எண்ணி வச்சிட்டு போனேன் பாரு. அத 1 கிலோ 50 ரூபா. இது கட்டா போட்டு ஒரு கட்டை 50 ரூபாய்க்கு போட்டு. இதை விட பெரிய காய் தான் போற காய். இவர் என்ன 62 காய் இருக்கு வந்து பாரு. 16 ஓடும். தேங்காய் எவ்வளோண்ணா? 15 ஓடுறேன் எனக்கு அதுல 50 காய் பொடி. தேங்காய் எவ்வளோண்ணா? கிலோ கணக்குங்களா? 43 காய். 3 ஓடுங்க 40 கிலோ பீஸ் கணக்கு 30 ரூபா போகுது. கிலோ 50 ரூபா போடுறாங்க. 20 அடிக்கிறேன் காஞ்சி ரெண்டுங்கக்கா லோக்கல் தக்காளி 350. எவ்வளோங்கக்கா? 350. 2க்கு 650 போடுங்க. லோக்கல் தக்காளி விவசாயம் நேரடிக்கு வீடியோ போடுது யூடியூப்பில் போடுது. தக்காளி பாருங்கள் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 400 ரூபாய்க்கு விற்றது இப்போ 350 300 விற்றுக்கிட்டு இருக்குது. நாலு மணிலேருந்து உழவர் சந்தை செயல்படும். நம்ம கடைக்கு 2 வாங்க போகிறோம். தக்காளி நல்லா இருக்குது. இங்கீரை பாலைக்கு சீக்கிரம் அப்படின்னா கிலோ 60, இந்த ஐட்டம் 30. நீளமாக இருக்குது, கொஞ்சம் குட்டையாக இருக்குது. வெள்ளரிக்காய் எவ்வளோண்ணா? 70 ரூபா. கொல்லங்க 70 ரூபா. குட்டைக்காயா 50. 5 ரூபா. வெள்ளரிக்காய் 60 வச்சு போடலாமாண்ணா? 10 ரூபா 5 ரூபா. போடலாங்க. இது நீட்டை போடலாங்க. நீட்டை போடலாங்க. பேர் இருக்குங்களா? தண்ணியால உடைச்சது எப்படி இருக்குங்களா? உடைச்சா தின்ன போகுது. தண்ணி வத்தி போச்சா? தண்ணி உடைச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை உடையாத காய். இது லோக்கல் தக்காளி 400 போகுது. வெளியூருங்க 850 400. லோக்கலுக்கு வெளியூருக்கு 50 ரூபா வித்தியாசம். வாங்க இன்னைக்கு எல்லா காய்கறி நிலவரம் ரொம்ப குயிக்காக பார்த்துக்கலாம். வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட சிப்போ 800 ரூபா வித்துக்கு இருந்தது. இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் வரத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனால ரேட் அதிகமாக இருக்குது. உருளைக்கிழங்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கோடார் கிலோ 25 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. பெரிய வெங்காயம் பெரிய மாற்றம் இல்லை, வரத்துங்கிறது எப்போதும் போலவே இருக்குது. உங்களுக்கு டேமேஜ் சைஸை பொறுத்து ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 18 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு மொத்த விலை.
மாங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையை 30 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஆமாங்க, வரத்து ரொம்பவே அதிகம், அதனால விலை குறைஞ்சிருக்கு. வெண்டைக்காய் கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்த காய்கறி நிலவரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. அவரைக்காய் ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. ஆமாங்க, 70 ரூபா 80 ரூபா வித்துக்கு இந்த அவரைக்காய் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. வரத்துங்கிறது ரொம்பவே குறைஞ்சதுனால ரேட் அதிகமாயிருச்சு. அடுத்து கத்திரிக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 90 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுவே வரி கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. அடுத்து பாவக்காய் நிலவரம் பார்ப்போம். பாவக்காய் நிலவரம் வரத்துங்கிறது எப்போதும் போலவே இருக்கு. கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. மேரக்காய் நிலவரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. அடுத்து கேரட் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 50-60 வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை, அது வரத்து எப்போதும் போலவே இருக்கு. அடுத்து முள்ளங்கி நிலவரம் தான் ரேட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆமாங்க, 20 ரூபா 25 ரூபா வித்துக்கு இந்த முள்ளங்கி இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆமாங்க, வரத்து குறைஞ்சதுனால ரேட் அதிகமாயிடுச்சு. அடுத்து பீன்ஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்துங்கிறது சுத்தமாகவே இல்லாதனால ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஆமாங்க, கிலோ 130 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 140 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. விலை கொஞ்சம் அதிகமாகிருக்கு. பச்சை மிளகா எவ்வளோங்க? கிலோ 50 ரூபாங்களா? ஸ்டார்டிங் 50ங்க, டாப் என்ன 70 ரூபாய்ங்க. 70 ரூபா. சரி. அடுத்து ஒரு சில காய்கள் நிலவரம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். கொத்தமல்லி கட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. புடி 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுவே புதினான்னு பார்த்தீங்கன்னா புடி 6 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 8 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஆமாங்க, கிலோ 60 ரூபா 70 ரூபா வித்துக்கு இந்த கருவேப்பிலை இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதுபோல் கீரை நிலவரம் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் புடி போய்கிட்டு இருக்கு. அது வரத்து எப்போதும் போலவே. நம்ம சேனல் டெய்லி அப்டேட் சேனல். இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஒரு சில காய்கள் ரொம்ப குயிக்காக பார்த்துலாம். காளான் எவ்வளோண்ணா? 30 ரூபா காளான் பாக்கெட் 30 ரூபா போய். ஸ்ட்ராபெரிண்ணா? இது ஒன்று மட்டும் எடு. கீழே 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 ஸ்ட்ராபெரி எவ்வளோண்ணா? 5 ஆச்சு. 20 30. அது முட்டை காளான், இது பட்டை காளான். 20 30. இது 400 போயிடுச்சு. சக்கரை 40ங்களா? ஸ்வீட் கார்ன் எவ்வளோண்ணா? 350. லோக்கல் தக்காளி தக்காளி என்னையா முடிஞ்சா? இது ஃபுல்லாமே லோக்கல் தக்காளி, விவசாயிகள் நேரடியாக கொண்டு வர்றது. பிடிப்பலாம் பொடிப்பழம் என்னண்ணா? பெருவெட்டு தான் வேணும். இஞ்சி எவ்வளோ? இஞ்சி எவ்வளோ? 120. இந்த பொடி இஞ்சி 100 ரூபா. இஞ்சி ரேட்டு ஏறிடுச்சுங்க. பூண்டு எவ்வளோ தலை? 220. இது நாட்டுப்பல் ஹோட்டலுக்கு போயிட்டுலாம் 200. இது 200. 160. இந்த மீடியம்ங்க 160. பூண்டு ரேட் போலீஸ். ஏன் பூண்டு வரத்து கம்மிங்களா? பூண்டு ரேட்டு ஒன்றும் வச்சா. எலுமிச்சம்பழம் எவ்வளோண்ணா? எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வந்து யூடியூப்பில் எலுமிச்சம்பழம் எவ்வளோண்ணா போயிட்டுருக்குது? 300 இன்னும் கம்மியாக இல்லைங்களா? வரத்து எப்படின்னா இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குங்களா? தேவையில்லை அதிகம், வரத்து கம்மியானா?